பிளாக்மெயில் படத்தோடைய டைட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 10, 20, 50, 100, 200 நோட்ட வச்சு தான் இந்த படத்தோட டைட்டில் வர்றதுக்கு முன்னாடி இந்த பணத்தெல்லாம் வச்சு டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பணம் எவ்வளவு இருக்குன்னு கவுண்ட் பண்ற மிஷின வச்சு தான் படத்தோடைய டைட்டிலே வந்து ரிவீல் பண்ணியிருப்பாங்க. டைட்டிலுக்கு இடையில ரூ. 500 மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தோட டைட்டில் வந்து 3டி எஃபெக்ட் இருக்கும். ரூ. 500 நோட்ட வச்சு தான் கைமாத்த போறாங்க அப்படிங்கிறத கனெக்ட் பண்ற விதமா படத்துல ரூ. 500 நோட்ட கட்டுக்கட்டா தான் பிளாக்மெயில் பண்றவங்க கிட்ட குடுக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஃபாண்ட் எல்லாம் வந்து 3டியா இருக்கிறதுனால இந்த 3 கேரக்டருமே வந்து அவங்களுடைய லைஃப்ல நல்லவங்களா தான் இருப்பாங்க. ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலையினால ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க மாறி மாறி பிளாக்மெயில் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட டைட்டில் வந்து பிங்க் கலர்ல இருக்கும். இந்த கதை வந்து பிளாக்மெயில் பண்றதா தான் இருக்கும். ஆனா எங்கேயுமே வந்து ரத்தம் தெறிக்கிற மாதிரி அந்த அளவுக்குலாம் பயங்கரமான இதெல்லாம் காமிச்சிருக்க மாட்டாங்க. ஃபோன் கால்லயே வந்து பிளாக்மெயில் பண்ற மாதிரி தான் காமிப்பாங்க. பிளாக்மெயில் பண்றது வந்து ஒரு தப்பான ஒரு வேலை அப்படிங்கிறதுக்கான பிங்க் கலர்ல குடுத்திருக்கலாம். ரூ. 2000 நோட்ட மென்ஷன் பண்ற விதமா பிங்க் கலர்ல படத்தோட டைட்டில்ல குடுத்திருப்பாங்க. ஆனா நேம் போடும்போது மட்டும் இது ஒரு த்ரில்லர் கலந்த கதை அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸா ரெட் கலர்ல ஆக்ட்ரஸோடைய நேம் போடுவாங்க. ஜி.வி. பிரகாஷ், ஸ்ரீகாந்த் நடிச்ச பிளாக்மெயில் படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ படத்தை பார்த்தவங்க இந்த வீடியோவை பாருங்க. இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ அமேசான் பிரைம் ஓடிடில அவைலபிளா இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. படத்தோடைய ஸ்டார்டிங் சீன்ல மணி வந்து அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அப்ப அவர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, இந்த சமூகம் வந்து நமக்கு என்ன கத்து கொடுத்திருக்குது அப்படின்னா யாரையுமே நம்பாத அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதை கனெக்ட் பண்ற விதமா மணி வந்து ஒரு வேன்ல மெடிக்கல் திங்ஸ் தான் இருக்குது அப்படின்னு நம்பி அங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. ஆனா அங்க வந்து போதைப் பொருளையும் கடத்தி அவருக்கே தெரியாத மாதிரி கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு இருந்திருப்பாரு. சோ மணி வந்து அவருடைய ஓனரை நம்புற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அடுத்ததா எல்லாத்தையுமே வந்து ஏமாத்து அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சோ இத கனெக்ட் பண்ற விதமா அர்ச்சனாவுடைய எக்ஸ் லவர் வந்து பிளாக்மெயில் பண்ணுவாரு. அதே மாதிரி குழந்தை தாங்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு மணி வந்து அசோக்குக்கு கால் பண்ணி பிளாக்மெயில் பண்ணுவாரு. ஓனர் கிட்ட இருந்து ரேகாவை காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக அசோக்கு வச்சிருக்கிற பணம் வந்து தான் பணம் அப்படிங்கிற மாதிரி ஸ்கெட்ச் போட்டிருப்பாரு. மணி வந்து ரேகாவை காப்பாத்தணும்னு ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன்ல இருக்கும்போது பணம் தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக அருணுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அடுத்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, அடுத்தவனுடைய ஆசைய தூண்டு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சோ இந்த டயலாக்க கனெக்ட் பண்ற விதமா தான் கிளைமாக்ஸ்ல மணி வந்து குழந்தை கிடைச்சதுக்கு அப்புறம் அசோக் கிட்ட கொடுக்காம அருணை வர சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி செல்ஃபிஷா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சோ இந்த டயலாக்க கனெக்ட் பண்ற விதமா தான் அசோக் கிட்ட ஒர்க் பண்ற பிஏ வந்து எல்லாரும் குழந்தைய வச்சு பிளாக்மெயில் பண்றாங்க. சோ நம்மளும் சுயநலமா பிளாக்மெயில் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சு அசோக்க பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிப்பாங்க. சோ படத்தோடைய ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் 4 டயலாக்க வச்சு படத்தோடைய கேரக்டர் என்னென்ன பண்றாங்க அப்படிங்கறத ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த சீன்ல இவர் வந்து ராஜன் ஒரு பார்சல் கேக்குறாரு, ரொம்ப அர்ஜென்டா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சோ இவருடைய டயலாக் டெலிவரி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஸ்லோவா இருக்கும். இத கனெக்ட் பண்ற விதமா அர்ஜென்ட்னு சொல்லிட்டு இவ்வளவு சீக்கிரம் சொல்றேன்னு அந்த ஓனர் சொல்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இவர் வந்து ஒன் ஆஃப் த வில்லன் அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸா இவருடைய கழுத்துல வந்து மண்ட ஓடு டிசைன் வச்சு டாலர் போட்டிருப்பாரு. அதே மாதிரி இவருமே அவருடைய கேப்ல மண்ட ஓடு டிசைன் வச்ச கேப்பா போட்டிருப்பாரு. இந்த ஓனர் வந்து மெடிக்கல் திங்ஸ் ஹோல்சேலுக்கு மெடிக்கல் ஷாப்புக்கு சேல்ஸ் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதை கனெக்ட் பண்ற விதமா தான் இந்த போர்டுல எத்தனை ஸ்டாக் இருக்குது அப்படிங்கறத எழுதி இருக்கிறத பார்க்க முடியும். மணியும் ரேகாவும் எப்படி லவ் பண்ணி இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸா மணி வந்து மெடிக்கல் திங்ஸை கொண்டுட்டு போய் மெடிக்கல் ஷாப்புக்கு கொடுக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ரேகா வந்து மெடிக்கல் ஷாப்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கும் போது இவங்க 2 பேருக்கும் இடையில லவ் வந்திருக்குது அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ரேகா வந்து மணி கிட்ட கொஞ்சம் பேசணும், வெயிட் பண்ணு அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட வந்து சொல்லி விட்டுருப்பாங்க. மணியும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப எதை பத்தி பேச போறாங்க அப்படிங்கிறத ரேகா வரும்போது அம்மான்னு ஒரு போர்டுல மென்ஷன் ஆயிருக்கும். சோ அதுக்கப்புறம் தான் வந்து நான் பிரெக்னன்ட்டா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரெக்னன்சி கிட்ட எடுத்து மணி கிட்ட காமிப்பாங்க. நம்ம 2 பேருமே அனாதை ஆசிரமத்துல இருந்து வளர்ந்தவங்க. சோ நம்ம குழந்தை வந்து காசு இல்லாம ரொம்ப கஷ்டப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கான ரெஃபரன்ஸா தான் மணி வந்து ரேகாவை பிக்கப் பண்ணும்போது அன்னை தெரசா மகளிர் விடுதியில இருந்து பிக்கப் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. உமாவுக்கும் ரமேஷுக்கும் குழந்தை இருக்காது. சோ அதை கனெக்ட் பண்ற விதமா தான் இவங்களுடைய வீட்டுல குழந்தை போட்டோ மாட்டி வச்சிருப்பாங்க. அதனாலதான் ரேகா வந்து பிரெக்னன்ட்டா இருக்கும் போதும் குழந்தை கலைக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி உமா வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அனு ரொம்ப பசியா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. உடனே இறக்கப்பட்டு அனுவுக்கு உமா வந்து சாப்பாடு கொடுக்குற மாதிரி காமிப்பாங்க. ரமேஷ் வந்து அவருடைய ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. கடைக்கு வந்து அவருடைய ஒய்ஃப் பேரு உமான்ங்கிற பேரை தான் வச்சிருப்பாரு. அதே மாதிரி அசோக்குடைய கம்பெனிக்கு அவருடைய பேரை அசோக்குன்னு தான் வச்சிருப்பாரு.
இதே இது அவருடைய வீட்டுக்கு அனு கார்டன்னு அவங்க பொண்ணு பேரை வச்சிருப்பாங்க. அதே மாதிரி மணிக்கு வந்து மாச சம்பளத்துக்கு தான் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அவருக்குன்னு எதுவுமே சொந்தமா இருக்காது. இத கனெக்ட் பண்ற விதமா தான் இந்த ஒரு சீன்ல குழந்தை இருந்துச்சு அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் சேர்த்து வேலை பார்க்குறேன். நான் இப்படியே இருந்துற மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இந்த சீன்ல மணிக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அங்க ஒரு தாத்தா கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க ரேகா. உங்க பையன் வந்து கோவத்துல திட்டியிருப்பாரு. நீங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி சமாதானமாக்கி அந்த தாத்தாவ வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க. இத கனெக்ட் பண்ற விதமா மணி வந்து ஆசிரமத்துல வளர்ந்ததுனால, இவரும் ஒரு அனாதை ஆயிறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சமாதானமாக்கி அவருடைய வீட்டுக்கு அனுப்பி வைக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துல ஒரு சில சீன்ஸ்லாம் காமெடியா இருக்கும். கிங்ஸ்லி வந்து ரேகாங்கிற பேர ரெக்கன்னு ரீட் பண்றதா இருக்கட்டும், போதைப் பொருள்ல கோடு வேர்டு வச்சு பால்கோவான்னு சொல்லும்போது, வண்டிய தூக்கிட்டு போனது பிரச்சனை இல்ல. பால்கோவா காணோம்னு உனக்கு பிரச்சனையா? ஒரு ரூ. 500 இருக்குமா? ரூ. 1000 இருக்குமா? நான் வாங்கி தரேன் அப்படின்னு மணி சொல்றதா இருக்கட்டும். ஓனர் வந்து குழந்தைய தீவிரமா தேடணும்னு சொல்லி டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அப்ப இந்த ஸ்டில் வந்து தேவர் மகன் மாதிரி இருக்குதுன்னு சொல்றதா இருக்கட்டும். அந்த பாப்பா கிட்டயே போயிட்டு, "இந்த ஃபோட்டோ என் ஃபோட்டோ" அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு அந்த பாப்பா வந்து, "இந்த ஃபோட்டோ வந்து உங்களுடையதான். அதுல இருக்கிற பொண்ணு நான் தான்" அப்படிங்கிறத சொல்றதா இருக்கட்டும். இதெல்லாம் இந்த படத்துல அழகா கதைக்கு ஏத்த மாதிரி காமெடி பண்ணியிருப்பாங்க. ரமேஷ் வந்து மணிக்கிட்ட, "எனக்கு தெரிஞ்ச கமிஷனர் ஆபீஸ்ல கான்ஸ்டபிளா ஒருத்தர் இருக்கிறாரு. எனக்கு அவர் தெரியும். கொஞ்சம் காஸ்ட்லியானவரு" அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவர ஒரு டீ கடையில மீட் பண்ணுவாங்க. அப்ப அவர் குடிக்கிற அந்த காஃபி கப் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பித்தள கப் மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒரு கட்டத்துல மணி தொலைச்ச வண்டி கிடைச்சிரும். அப்ப அந்த டோர ஓப்பன் பண்ணும்போது ஒண்ணுமே இருக்காது. ஆனா அவருடைய மைண்ட் தாட்ல வந்து ரேகாவ இனிமேல் எப்படி காப்பாத்த போறோம் அப்படிங்கிறதுக்கான எல்லா கதவுகளும் மூடுன மாதிரி காமிச்சிருப்பாங்க. அருண காமிக்கும்போது ஒரு வீடியோ பார்த்துட்டு இருப்பாரு. அந்த வீடியோ வந்து தப்பான வீடியோவா இருக்கும். ஸோ இவருடைய கேரக்டர் வந்து ஒரு தப்பான கேரக்டர் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமா காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அர்ச்சனா கிட்ட பிளாக்மெயில் பண்ணுவாரு. "நீ எனக்கு வந்து ரூ. 1,00,00,000 குடுக்கல அப்படின்னா, நான் வந்து உன் ஹஸ்பண்ட் கிட்ட ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருவேன்" அப்படிங்கிற மாதிரி பிளாக்மெயில் பண்ணுவாரு. அதே மாதிரி அருண் வந்து வில்லன் அப்படிங்கிறதுனால பெரும்பாலான காஸ்டியூம் வந்து பிளாக் கலரா தான் இருக்கும். அதே மாதிரி அவர் யூஸ் பண்ற கார் வந்து பிளாக் கலர் கார் தான் யூஸ் பண்ணுவாரு. அருணுடைய வேலை வந்து பிளாக்மெயில் பண்றது வேலையா தான் இருப்பாரு. அதுக்கான ரெஃபரன்ஸா அர்ச்சனா கிட்ட ஆல்ரெடி குழந்தை காணோம் அப்படிங்கிறதுனால அர்ச்சனாவ விட்டுட்டு வேற ஒரு பொண்ணுக்கு கால் பண்ணி மிரட்டிக்கிட்டு இருப்பாரு. அதே மாதிரி அசோக் வந்து ஒரு பாசிட்டிவான ஆள் அப்படிங்கிறதுனால அவர் வந்து ஒயிட் கலர் காரை யூஸ் பண்ணிட்டு இருப்பாரு. ரமேஷோடைய காரும் அசோக்குடைய காரும் இடிக்கிற மாதிரி வரும். அப்ப அசோக் மேல வந்து எந்த ஒரு தப்புமே இருக்காது. ஆனா அர்ச்சனா வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எந்த பிரச்சனையும் வேண்டாம், பணத்தை கொடுத்து சமாளிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா பணத்தை கொடுத்து தான் சரி பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸ்க்கு முன்னாடியே கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த சீன்ல மணி வந்து செர்லாக் மாலுக்கு வாங்க அப்படின்னு ஓனரையும் கூப்பிட்டிருப்பாரு, அசோக்கையும் கூப்பிட்டிருப்பாரு. சோ இந்த லொகேஷனுக்கான மீனிங் என்ன அப்படின்னா இன்வெஸ்டிகேஷன் மிஸ்ட்ரின்னு அர்த்தம். அதே மாதிரி அந்த லோகோவும் டிடெக்டிவ் லோகோ மாதிரி இருக்கும். இந்த லொகேஷனுக்கு ஏத்த மாதிரி இந்த கதையில எல்லாரையுமே கைமாத்தி விடுறது கொஞ்சம் சஸ்பென்ஸா காமிச்சிருப்பாங்க. மணியை வந்து சிசிடிவி கேமரா மூலம் செக் பண்ணுவாரு. திருநாங்க கிட்ட வரைக்கும் தான் வந்து சிசிடிவி கேமராவை செக் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கார் எங்க போகுது அப்படின்னு அடுத்த சிசிடிவில செக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அப்பவே கண்டுபிடிச்சிருந்திருக்கலாம். ஆனா அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு ரமேஷ் மூலமா கண்டுபிடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. மணியும் ரமேஷும் ஃபாலோ பண்றதுக்கு ஒருத்தர் பின்னாடியே வருவாரு. அவர் யார் அனுப்பிச்சு விட்ட ஆளு அப்படிங்கிறத ஆரம்பத்துல காமிச்சிருக்க மாட்டாங்க. கண்ணன் வந்து போன் எடுத்து காதுல போன வைக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதை கனெக்ட் பண்ற விதமா கண்ணன் வந்து இந்த இன்ஸ்பெக்டருக்கு தான் பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறத கிளைமாக்ஸ்ல ரிவீல் பண்ணுவாங்க. இந்த சீன்ல வீணா வந்து அசோக்கு கிட்ட 3 கண்டிஷன் போட்டு ரூ. 1,00,00,000 எடுத்துட்டு வர சொல்லியிருப்பாங்க. இந்த 3 கண்டிஷனை கனெக்ட் பண்ற விதமா அவருடைய கார் பக்கத்துல 3 லேம்ப் லைட் இருக்கிறத பார்க்க முடியும். இந்த லைட் வந்து யதார்த்தமா இருந்துச்சா இல்ல வேணுக்குமே வச்சாங்களா அப்படிங்கிறது தெரியல. இந்த படத்துல ஒவ்வொரு கேரக்டரும் காமிக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க எல்லாரும் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில அழகா காமிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அசோக காமிக்கிறதுக்கு முன்னாடியே ஆபீஸ்ல பணத்தை கவுண்ட் பண்ற மாதிரி ஒரு சீன் இருக்கும். சோ அசோக் வந்து ஒரு பெரிய பணக்காரரு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி அர்ச்சனா வந்து ரமேஷுக்கும் அசோக்குக்கும் சண்டை வரும்போது அர்ச்சனா வந்து பணம் கொடுத்து சமாளிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் வேண்டாம் அப்படின்னு நினைச்சு எக்ஸ்லவருக்கும் பணம் கொடுக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அணுவை எல்லாரும் தூக்கி வச்சுதான் பிளாக்மெயில் பண்ணுவாங்க. அந்த பொண்ணோட ஃபேஸை காட்டும்போது மாஸ்க் போட்டு சஸ்பென்ஸா இருக்கும். ஓனரை காமிக்கும்போது ராஜனுக்கு அர்ஜென்ட்டா போதைப் பொருள் வேணும் அப்படின்னு சொல்லி கால் வரும். ஸோ இவரு இல்லீகல் பிசினஸ் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்திலேயே காமிச்சிருப்பாங்க. மணியோடைய கேரக்டர் காமிக்கும்போது போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கு அடுத்த சீன்லயே அவர் பார்சலை காணோம் அப்படின்னு சொல்லி போலீஸ் கேஸ்ல மாற்ற மாதிரி தான் வரும். ஆனா பணத்தை ஓனர் கிட்ட கொடுத்து அதை சமாளிச்சிருப்பாரு. ஸோ அந்த பிரச்சனையில இருந்து வெளியில வந்திருப்பாரு.
உமாவுடைய கேரக்டர் காமிக்கும்போது ஆட்டோ சாவியை இன்னொரு டிரைவர் கிட்ட கொடுப்பாங்க. அந்த ஆட்டோ தான் கிளைமேக்ஸ்ல வீணாவை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவியா இருக்கும். ரமேஷ் வந்து ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணுவாரு. ஸோ அவரை ஃபர்ஸ்ட் டைம் காமிக்கும்போது வெளியில நின்னு, அதாவது நிலத்துல நின்னு மணிக்கிட்ட பேசுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த கதையில யாரையுமே நம்பாத அப்படிங்கிறத அவ்வளோ அழகா காமிச்சிருப்பாங்க. மணி வந்து ஓனரு நல்லவர்னு நினைச்சுதான் வேலை பார்ப்பாரு. ஆனா அவர் இல்லீகல் பிசினஸ் பண்றவரா இருப்பாரு. அர்ச்சனா வந்து தான் லவ் பண்ணுன பையன் வந்து நல்லவன்னு நினைச்சுதான் பழகியிருப்பாங்க. ஆனா அருண் வந்து போட்டோஸ் வீடியோஸ்லாம் வச்சு மிரட்டுவாரு. அசோக் வந்து குழந்தை கிடைச்சிடும் அப்படின்னு நம்பி எத்தனை கோடி வேணாலும் பெரட்டி கொண்டு போய் குடுக்கறதுக்கு நம்பிக்கையா போவாரு. ஆனா குழந்தை படத்தோடைய கிளைமேக்ஸ்ல தான் கிடைக்கும். அனு வந்து நம்ம அப்பா கிட்ட கொண்டு போய் சேர்த்துருவாங்க அப்படின்னு நம்பி தான் எல்லாரு கூடயும் டிராவல் பண்ணும். என்னதான் மணி வந்து கஷ்டத்துல இருந்தாலும் நமக்குன்னு பிறக்கிற குழந்தை வந்து நம்ம எப்படியாவது வளர்த்துருவோம் அப்படின்னு நம்பிக்கையா ரேகா கிட்ட பெத்துக்க சொல்லியிருப்பாரு. அருண் வந்து குழந்தைய வச்சு அர்ச்சனா கிட்ட எப்படியும் காசு வாங்கிடலாம் அப்படின்னு நம்பிக்கையா இருப்பாரு. பிளாக்மெயில் படத்தை ஒரு தடவையாவது நீங்க பாத்திருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த படத்துல நடிச்ச எந்த கேரக்டரும் உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல பாம் படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணிருக்கிறோம். வேணுங்கிறவங்க கமெண்ட் செக்ஷன்ல லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. பிளாக்மெயில் படத்துல இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீடைல்ஸ். இந்த மாதிரி படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.